ரெக்கார்டிங். பார்த்துட்டு இருக்கிறது சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். சமாசத்துல என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா தத்புருஷம் பார்த்தாச்சு, அவ்யய பாவம் பார்த்தாச்சு, துவந்துவ பார்த்தாச்சு இல்லையா? அடுத்தது பார்க்க போறது பகுவிரீஹி. பகுவிரீஹி பார்க்க போறோம். அந்த பகுவிரீஹி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, பகுவிரீஹி சமாசம் அதாவது அந்நியபத பிராதானியம். நியூ வேர்ட் ஆட் பண்ணோம் இல்ல, அதாவது நியூ வேர்ட் ஆட் பண்றது இல்ல, இது சொல்றேன். another வேர்டாவே மாறிடும். ஓகே, இல்ல அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சொன்னதை எழுதி வச்சிருந்தேன், அதுக்கோசரம் சொன்னேன். பகுவிரீஹினா அந்நிய பதத்துக்கு பிராதானியம் உண்டு. அந்நிய பத பிராதானியம் அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, பூர்வ பதம் உத்தரப்பதம் இருக்கும். ஒண்ணு பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம்? அவ்யய பாவ சமாசம் பார்க்கும்பொழுது பூர்வ பதத்துக்கு பிராதானியம்னு பார்த்தோம். தத்புருஷம் பார்க்கும்பொழுது உத்தரபத பிராதானியம்னு பார்த்தோம். துவந்துவ பார்க்கும்பொழுது ரெண்டுத்துக்குமே பிராதானியம் உண்டு. ராமஹா கிருஷ்ணஹா, ராமஸ்ச கிருஷ்ணஸ்சன்னு பார்த்தோம்ல. ராமஹாச்ச கிருஷ்ணஹாச்ச, ராமகிருஷ்ண அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அது உபய பதத்துக்கும் பிராதானியம் உண்டு. ஆனா இப்ப பார்க்க போற பகுவிரீஹிக்கு இது ரெண்டுத்துக்குமே பிராதானியம் கிடையாது. இது ரெண்டுத்துக்குமே கிடையாது. இன்னொரு பதம், அந்த இன்னொரு பதம் தான் அந்நிய பத பிராதானியம். கிளியரா இருக்கா? இதுதான் அந்நிய பத பிராதானியம் பகுவிரீஹி. கிளியரா இருக்கா? இது அந்நிய பத பிராதானியம்ன்றது அந்நிய பதம் வராது, அந்நிய பதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போறது. இம்பார்ட்டன்ஸ் எங்க? இன்னொரு பதத்துக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம பகுவிரீஹி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு தனி பதத்தை கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாம், அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு பதம் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த பதம் இது முக்காவாசி இது ஒரு ஸ்லோகத்துல இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். அடியன் வரும்பொழுது சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பகுவிரீஹி சமாசம் நிறைய டைப்ஸ் இருக்கு. அது நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறது இல்ல. ரொம்ப முக்கியமா எத்தனை வேணுமோ அதை மட்டும் பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன வேணும் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா, சமானாதிகரண பகுவிரீஹின்னு ஃபர்ஸ்ட் டைப். சமான அதிகரண பகுவிரீஹி. அது பகுவிரீஹி நீங்க எழுதிக்கோங்க. சமானாதிகரண பகுவிரீஹின்னு இந்த நாவையும் ஆவையும் சேர்த்து சமானாதிகரணன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. இது ஒரு டைப்பு. அடுத்தது என்னன்னா வியதிகரண. இது என்னன்னு சொல்றேன். வியதிகரண இது வியதிகரண பகுவிரீஹி. மூணாவது நைய. நான் அப்ப சொன்ன ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா? தத்புருஷத்துல ஒரு நைங்கி பார்த்தோம். நைங்கி தத்புருஷம், தர்மஹா அதர்மஹாலாம் பார்த்தோம் இல்லையா? ந தர்மஹா இது அதர்மஹான்னு பார்த்தோம். அதெல்லாம் தத்புருஷ சமாசத்துக்கு போயிடும். அதுவும் நைங்கிதான், தத்புருஷ நைங்க. அது இப்ப பார்க்க போறது என்னன்னா பகுவிரீஹி நைங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். இப்போ சமான அதிகரண அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் டைப். வியதிகரண பகுவிரீஹின்றது ரெண்டாவது டைப். நைங்க பகுவிரீஹின்றது மூணாவது டைப். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அதாவது அந்நியபத பிராதானியம்ன்றது ஒரு விஷயம். அடுத்தது அது 3 டைப்ஸா தான் நம்ம இப்போதைக்கு பாக்குறோம். எக்கச்சக்கமா இருக்கு வெரைட்டிஸ், நிறைய இருக்கு வெரைட்டிஸ். நிறைய சொல்வா. எதுனா சங்கியோத்தர பதம் இருக்கு, சங்கியா உபய பதம் இருக்கு, சகபூர்வ பதம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்கவே வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். முக்கியமா எது நிறைய வருமோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும் பொழுது சமான அதிகரண, வியதிகரண, நைங்க. நான் மத்ததெல்லாம் இந்த வியதிகரணத்துல போட்டு விட்டுருவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மத்ததுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வியதிகரணத்துல போட்டு காமிச்சு விடுவேன். அது எப்படி நான் சொல்றேன். இப்போ சமான அதிகரணம் என்ன அப்படின்னா, சமான அப்படின்னா என்னன்னா சேம்னு அர்த்தம். சமானன்னா என்ன? சேம்னு அர்த்தம். அதிகரணம்னா என்ன அப்படின்னு கேட்டா அந்த விபக்தியிலே இருக்கிறது. சமான அதிகரணம்னா ஒரே இடத்துல, அதாவது
இது பிரதமால இருந்ததுன்னா இதுவும் பிரதமால போடுறது, இது த்வித்தியால இருந்தா இதுவும் த்வித்தியா விபக்தியில போடுறது. அந்த மாதிரி இது என்ன இருக்கோ அதை அனுசரிச்சுட்டு இதுவும் போகும். அப்படி இருக்கிறதுனால சமான அதிகரணத்துல இருக்கு. அதிகரணம்னா அதுதான் தாங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகரணம்னா அதுதான் பேஸா இருக்கிறது. சோ ஒரே அதிகரணத்துல ஒரே விபக்தியில இருக்கிறது சமான அதிகரணம்னு சொல்லுவா. இது கிளியரா இருக்கா? இது வியாக்கரணத்தை பத்தி அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சமான அதிகரணம் அப்படின்னா வியாக்கரணத்தை படி பார்க்கும் பொழுது, கிராமர் படி பார்க்கும் பொழுது ரெண்டுமே ஒரே விபக்தியில, பூர்வ பதமா இருக்கட்டும் உத்தர பதமா இருக்கட்டும், ரெண்டும் ஒரே விபக்தியில இருக்கிறது சமான அதிகரணம். இது கிளியரா இருக்கா? அடியன் இருக்குப்பா. அடுத்தது இது சமான அதிகரணத்துக்கு இது எக்ஸ்பிளனேஷன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அடியன் சொல்றேன். அடுத்தது வியதிகரண பகுவிரீகின் ரெண்டாவது டைப் சொன்னேன் பார்த்தேலா, அது எப்படி இருக்கும்னா இது ஒரு விபக்தியில இருக்கும், இது ஒரு விபக்தியில இருக்கும். அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். சோ இது ஒரு விபக்தி, இது ஒரு விபக்தி, அதனால இது செகண்ட் கேட்டகரியில போட்டிருக்கோம் வியதிகரண பகுவிரீகின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இந்த நங்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும், ஆ போட்டு வரும் இல்லையா? அது நான் சொல்றேன், அதுவும் வரும்போது சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ஹோலா ஒரு வியூ காமிக்கணும் அப்படின்னா இதுதான். இது நங்ன்றது ஆ போட்டு முன்னாடி வர்றது, இது நங்கி பகுவிரீகி. ஓகேவா? அதாவது இப்ப பார்க்க போறது என்னதுன்னா பகுவிரீகி பார்க்க போறோம். அந்த பகுவிரீகின்றது அந்நியபத பிராதானியம்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அது 3 டைப்ஸா நம்ம இப்போதைக்கு பிரிச்சுட்டு இருக்கோம். அதுல சமான அதிகரணம்ன்றது ஃபர்ஸ்ட். ரெண்டும் பூர்வ பதமா இருக்கட்டும் உத்தர பதமா இருக்கட்டும் ரெண்டும் ஒரே அதிகரணத்துல இருக்கும். அதிகரணம்னா ஒரே விபக்தியில இருக்கும்னு இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வியதிகரண பகுவிரீகி அப்படின்றது பூர்வ பதம் ஒரு விபக்தியில இருக்கும், உத்தர பதம் இன்னொரு விபக்தியில இருக்கும். புரியறது அடியன் சொல்ல வர்றது? நைன்ன்றது ஆள் ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இது இது நங்கில ஆரம்பிக்கிறது தத்புருஷமும் இருக்கு, அதாவது நங்கில ஆள் ஆரம்பிக்கிறது. பட் ஆனா அதோட கான்டெக்ஸ்ட வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் இது தத்புருஷ சமாச நையா இல்ல பகுவிரீகி நையான்றது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு அடியேன்னு சொல்றேன். இப்போதைக்கு இந்த 3 கேட்டகரி புரியறதா எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது? இப்போ சமான அதிகரணத்துக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைப் என்ன? சமான அதிகரணம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சமான அதிகரணம்னா ரெண்டும் பூர்வ பதமும் இருக்கட்டும் உத்தர பதமும் ரெண்டும் ஒரே விபக்தியில இருக்கும் அப்படின்றது புரிஞ்சு போயிடுது ஒரு விஷயம். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். நம்ம இப்ப முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது அந்நியபத பிராதானியம்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறேன் பாருங்களேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வச்சே நான் போறேன், அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கும். இப்போ செகண்ட் சாப்டருடைய 55th ஸ்லோகா எடுத்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் பகவத்கீதா 55. செகண்ட் சாப்டர் 55. நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் 55. இந்த ஸ்லோகா என்ன சொல்றது? பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டஹ சுத பிரஜ்ஞஹ ததோச்யதே. இதுக்கு முன்னாடி ஸ்லோகாவா இருக்கட்டும், அங்கேயும் சுத பிரஜ்ஞஹான்னு வரும். சுத பிரஜ்ஞஸ்ய கா பாஷா 54லயும் இருக்கு பாருங்க. சுத பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு கேக்குறா கொஸ்டின் அங்க. சோ இந்த இடத்துல சுத பிரஜ்ஞாஹா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? ஸ்தித பிரஜ்ஞாஹா அப்படின்னு ஒரு வேர்டு. இது அடியன் என்ன சொல்றேன், இது சமான அதிகரண பகுவிரீகின்ற கேட்டகரிக்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்றேன். எப்படி அப்படின்னா இந்த சமான வியதிகரண பகுவிரீகியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, முன்னாடி இருக்கிறது பூர்வ பதத்துல இருக்கிறது ஒரு இக்த பிரத்யமா இருக்கும். இது முக்கியமான விஷயம். 100% இது முக்கியம். எப்படி அப்படின்னு கேட்டா, அதாவது சமான அதிகரணத்துல இருக்கிற பகுவிரீகிய நீங்க எப்படி கண்டுபிடிப்பேல் அப்படின்னா, பூர்வ பதம் இருக்கும் உத்தர பதம் இருக்கா, இந்த பூர்வ பதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இக்த பிரத்யத்துல முடிஞ்சிருக்கும். இது முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்த பிரத்யங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கதஹா, பிராப்தஹா,
நிறைய வேர்ட்ஸ் பார்த்திருக்கோமே. ஒரே நிமிஷம். அடுத்தது ஸ்திதஹா, ஸ்கிருதஹா, படிதஹா, ரைட்டா, தியக்தஹா, ஜிதஹா, சலிதஹா, ஜிதஹா, இதெல்லாம் என்னது? யுக்த பிரத்யயம் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா யுக்த பிரத்யயம்? அந்த யுக்த பிரத்யயம் அதோட ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சு இன்னொரு பர்சனை குறிக்கும். நான் இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் இது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்லோகா எடுத்துக்கோங்க. 55 2ல 55ல அந்த இடத்துல பிரஜஹாதி யதா காமானு சர்வானு பார்த்த மனோகதானு ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞா. அந்த இடத்துல இந்த ஸ்தித பிரஜ்ஞான்ற வேர்டு இருக்கா? ஸ்தித பிரஜ்ஞா அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, ரைட்டா? இந்த ஸ்திதான்ற வேர்டு யுக்த பிரத்யயம். இப்போ நம்ம முதல்ல டவுட் பட்டு பார்க்கணும். என்னன்னா இது தத்புருஷ சமாசமா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். எப்படி கண்டுபிடிக்கணும்? தத்புருஷ சமாசம் இல்ல, துவந்த சமாசம் இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் நாம ஒமிட் பண்றோம். இது இல்ல, இது இல்ல, இது இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம முதல்ல இது கண்டுபிடிக்கணும். ஸ்திதஹான்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், அதுலயே இருக்கிறது. ஸ்தாதாத்து டு பீன்னு சொல்லியிருக்கோம். பிரக்ஞாஹா அப்படின்றது நாலேஜ் சொல்றது இல்லையா? இப்போ இந்த இந்த பதம் ஸ்திதாவையும் சொல்லல, இந்த பிரக்ஞனையும் சொல்லல. இந்த ஸ்திதமான பிரக்ஞம் எவனுக்கு இருக்கோ அவனை சொல்றது இந்த பதம். புரியுதா? இப்போ நம்ம தத்புருஷ சமாசம் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ராம கிரகம்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ராமஸ்ய கிரகம், ராமன் ஒரு பதம், கிரகம்னு ஒரு பதம். அந்த பதம் ராமனுடைய வீடு அப்படின்றதுனால ராமன் உடையன்னு வீடை பத்தி தான் குறிக்கிறது. அங்க தத்புருஷ சமாசம் உத்தரபத பிராதானியம் இல்லையா? ரெண்டாவது பதத்துக்கு தான் பிராதானியம் உண்டு. அப்போ கிரகம்ன்றதுதான் முக்கியமான வேர்டு. யாருடைய கிரகம்ன்றதுதான் அங்க ராமனுடைய கிரகம்னு நமக்கு அர்த்தம் புரியுது. அப்போ ராமனுடைய வீடுன்னு அங்க நல்லா தெளிவா இருக்கு. வீடுக்குதான் அங்க முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரக்ஞனுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்ல, ஸ்திதத்துக்கும் முக்கியத்துவம் இல்ல, பிராதானியம் இல்ல. அந்த ஸ்திதமான பிரக்ஞன் எவனுக்கு இருக்கோ அவனை குறிக்கிறது சித்த பிரக்ஞான்னு. அதாவது தான் வருமாடி இதுல இதுல இல்ல அப்படி சொல்ல முடியாது, குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும். நான் கொடுத்துட்டே வரேன். இப்போ இது புரியறது இல்ல, இது தத்புருஷம் இல்ல, துவந்துவம் இல்ல, அதெல்லாம் அபிபாவ சமாசம் இல்லன்னு எல்லாம் புரியறது இல்ல. இது அதான் இல்ல நம்ம ஒமிட் பண்றது புரியறதா? புரியுதடியே. அப்போ ஸ்திதகாவும் குறிக்கல, பிரக்ஞத்தையும் குறிக்கல. இந்த ஸ்திதமான பிரக்ஞன் எவனுக்கு இருக்கோ அவனை குறிக்கிறது. அப்போ சித்த பிரக்ஞா அப்படின்றது பகுவிரிகி சமாசம்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிடுறேன். இப்போ இதனுடைய விக்கிரக வாக்கியம் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டா, இந்த இந்த பிரக்ஞான்னு இருக்கு பாருங்க, அந்த பிரக்ஞா சப்தம் எடுத்துட்டேன்னா அது பிரக்ஞான்றதுதான் அர்த்தம். அதாவது பிராதிபதிகம் பிரக்ஞாதான். ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஒரு புருஷனை இங்க குறிக்கிறது, ரைட்டா? இது புரியுறதா அடியேன்? பிரக்ஞா அப்படின்றதுதான் ஸ்திரீலிங்க சப்தம் தான். ஆனா இந்த இடத்துல பிரக்ஞான்னு போட்டு கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருந்திருக்கலாம் இதுன்னா, சித்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சித்த பிரக்ஞா பாலகன்னு சும்மா சொல்றேன். அந்த பாலன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா சித்த பிரக்ஞத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சித்த பிரக்ஞத்தை உடையவனான பாலன். இந்த சித்த பிரக்ஞா யாரை குறிக்கிறதுனா இந்த பையனை தான் குறிக்கிறது. சித்தத்தையும் குறிக்கல, பிரக்ஞத்தையும் குறிக்கல. ஆனா ராமகிரகம் அப்படி கிடையாது. ராமகிரகம் அப்படி கிடையாது. ஏன்னா கிரகத்தை தான் குறிக்கிறது. கிரகம் யாருடைய கிரகம்? ராமனுடைய கிரகம்ன்றதுனால ராமசிய கிரகம்னு சஷ்டி தத்புருஷ சமாசத்துக்கு போட்டுட்டோம். ஆனா இந்த இடத்துல சித்த பிரக்ஞா பாலகான்னு சொன்னா இந்த பாலனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். பாலக கச்சத்தின்னு வச்சுக்கோங்க. சித்த பிரக்ஞா பாலக கச்சத்தின்னா நமக்கு பாலக கச்சதி தான் முக்கியம். இந்த சித்த பிரக்ஞான்றது அப்படிப்பட்ட அந்த சித்த அந்த எப்படி சொல்றது, அதுலயே இருக்கிறதான பாலன். அந்த புத்திசாலியை சொல்றது சித்த பிரக்ஞான்னா தன் கண்ட்ரோல் பண்றவன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்டனான பாலன் போகிறான் அப்படின்றது. சோ இந்த சித்த பிரக்ஞான்ற வேர்டு சித்தத்தையும் குறிக்கல, பிரக்ஞத்தையும் குறிக்கல, பாலனுக்கு தான் போய் அன்வைக்கிறது.
அதனால இது பகுவிரிகி சமாசம்னு கன்க்ளூட் பண்றேன். ஓகேவா? ஓகே, புரியுது அடியே. இப்போ இதனுடைய விக்கிரக வாக்கியம் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டா எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரக்ஞகான்றது புல்லிங்கமா இருக்கிறது ஏன்னா இது பாலனுக்கு போய் அன்வைக்கிறதுனால, ரைட்டா? பாலனுக்கு போய் அன்வைக்கிறதுனால இது பிரக்ஞகன்னு போட்டிருக்கா. பாலகா புல்லிங்க சப்தமா இருக்கிறதுனால பிரக்ஞக. ஈவன் பிரக்ஞா ஸ்திரீலிங்க சப்தம், பிரக்ஞா ஸ்திரீலிங்க சப்தா இருந்தாலும் பாலனுக்கு அன்வயிக்கிறதுனால பிரக்ஞகன்னு போட்டிருக்கா. இது ஃபர்ஸ்ட் விஷயம். புரியுதா? இங்க பாலான்னு இருந்தா பிரக்ஞா வந்திருக்கும், அது இருக்கட்டும். பட் ஆனா இப்போதைக்கு அடியன் சொல்ல வர்றது இதான் புரிஞ்சுக்கணும், அதுக்குதான் சொல்றேன். இது பாலகான்றது இருக்கிறதுனால புல்லிங்கமா இருக்கிறதுனால பிரக்ஞகான்னு போட்டு முடிச்சிருக்கா. ரைட்டா? இப்போ பிரக்ஞான்றது ஸ்திரீலிங்க சப்தம். இப்போ இதனோட விற்பத்தி எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த பிரக்ஞான்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன சப்தம்னு தெரிஞ்சுக்கணும். பிரக்ஞான்றது அதோட ஸ்வபாவமே எப்படிப்பட்ட சப்தம்? அது ஸ்திரீலிங்க சப்தம். இது ஒத்துக்கிறீங்களா நீங்க? பிரக்ஞான்றது ஸ்திரீலிங்க சப்தம், ரைட்டா? இதை எப்படி நம்ம விற்பத்தியா எழுத முடியும் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், இது சமான அதிகரணத்துக்குள்ள வர்றதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிரக்ஞான்றது ஸ்திரீலிங்க சப்தத்துல எழுதியிருக்கிறதுனால, ஒரே நிமிஷம், பிரக்ஞா அப்படின்றது ஸ்திரீலிங்கமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஸ்திதான்னு இருக்கு பார்த்தேலா, அந்த பிராதிபதிக்கமா, அதை நான் ஸ்திதான்னு ஆக்குறேன். ஏன்னா இங்க பிரக்ஞான்ற ஸ்திரீலிங்க சப்தமா இருக்கிறதுனால இது ஸ்திதான்னு ஆக்குறேன். ஏன்னா நிக்த பிரத்தியம் சித்தா ஸ்திதா ஸ்திதம்னு போடலாம். இதுக்கு ஏத்த அப்படிதான் நான் இதை மாத்துறேன். ரெண்டும் ஒரே அதிகரணத்துல இருக்கு, அதனால இது சமான அதிகரணம். அப்ப எப்படி எழுதணும் விற்பத்தி? ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சஹா. ஓகே, இப்போ சித்த பிரக்ஞா பாலகா நான் இங்க காமிச்சிருக்கேன். அப்போ அதனால என்ன போடுறேன், ஸ்திதா பிரக்ஞா. இந்த பிரக்ஞா வச்சுதான் சித்தாவை நான் மாத்துறேன். இது கிளியரா இருக்கா? ரெண்டும் ஒரே விபக்தியில இருக்கணும் அடியன். சமான அதிகரணம் பார்த்துட்டு இருக்கிறது சமான அதிகரண பகுவிரீகின்னு ஒண்ணு இருக்கு. எப்ப வந்து எழுதுறமா? லேட்டா வந்தேடா? இல்ல ஃபுல்லாவே பிகினிங்ல இருந்து கேட்டுன்னு தான் இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு டவுட், அது மட்டும் கேட்கணும் அடியனுக்கு. இப்போ இந்த ஸ்திதா பிரக்ஞான் அதை வந்து அதனுடைய ஒரிஜினல் ரூபம் வந்து ஸ்திரீலிங்கம்ங்கிறதுனால ஸ்திதா பிரக்ஞான்னு மாத்தினல் இல்லையா? ஆனா நம்ம இந்த எஸ்ய சக அப்படிங்கிறது வந்து டோன்ட்டுன்னு ஸ்லோகத்துல வந்து ஸ்திதா ஐ மீன் இப்ப புல்லிங்கத்துல கொடுத்துருக்கிறதுனால அப்படி எஸ்யாசான்னு அதை மாத்தக்கூடாது. அதுதானே இது அந்த டிஃபரன்ஸ். அதாவது பாலக, அது வந்து நம்ம பாலகக்கு போறதுனால எஸ்ய சகான்னு போட்டுருக்கோம் எழுதுறோம். ஓகே ஓகே. பட் தென் அந்த ரூபம் எழுதறச்சே அந்த ஸ்திதா பிரக்ஞாங்கிறது வந்து ஒரிஜினல் என்னவோ அதை எழுதணும். எதை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றோமோ அதனுடைய லிங்கத்தை தான் வந்துட்டு ஃபைனலா எஸ்ய சகான்னு பினிஷ் பண்ணணும். இது எஸ்ய சகான் மட்டும் வராது, மாற போறது. இப்ப அடியன் அடுத்தது எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். சோ இது ஃபைனல் இது கிடையாதா? இது ஃபைனல், அதாவது இது முடிஞ்சிடுது. பட் எஸ்ய சகான் எல்லாத்துக்கும் வரணும்னு கிடையாதுன்னு சொல்ல வரேன், எல்லாத்துக்கும் மாறும். இல்ல பட் இந்த ஸ்தித பிரக்ஞாக்கு எஸ்ய சகா தானே வரும். ஆமா ஸ்தித பிரக்ஞான்னு இருக்கிறதுனால எஸ்ய சகான்னு போட்டு முடிக்கிறோம். எஸ்ய சகான்னு முடிக்கிறோம். ஓகே. சோ அது எந்த லிங்கமா இருந்தாலும் நம்ம எதை பத்தி எழுதுறோமோ அதை வச்சுதான் நம்ம முடிக்கணும். அதை முடிக்கிறச்ச அவ்வளவுதான். அதான் சித்தமான பிரக்ஞை எவனுக்கு உண்டோ அவன். இதை வந்து எடுத்துக்கணும். எஸ்யான்றது இதையும் சொல்லிடுறேன், எஸ்யான்றது சஷ்டி விபக்தி. ஆனா நாம வந்து அர்த்தம் தமிழ்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சித்தமானன்னு சொல்றது நம்ம தமிழ்ல மாத்திக்கிறதுனால, ஓகேவா? சித்தமான பிரக்ஞை எவனுக்கு உண்டோ அவன் சித்த பிரக்ஞா. கிளியரா இருக்கா அந்த விஷயம்? ஸ்திதமான பிரக்ஞை எவனுக்கு உண்டோ அவன். அந்த இந்த எவனுக்கு உண்டோ, எவனுக்குன்னு இருக்குல்ல, அதுதான் எஸ்யன்னு. இந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கணுமா அடியேன்னு ஆன்சர் விக்கிரக வாக்கியம் எழுதும்போது? ஆமா, விக்கிரக வாக்கியத்துல இது நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சஹா சித பிரக்ஞாஹா. சித பிரக்ஞாஹான்னு புல்லிங்கமா இருக்கிறதுனாலதான் இங்க எஸ்ய சஹான்னு போடுறேன். எவனுக்கு சிதமான பிரக்ஞை இருக்கோ அவன். ரைட்டா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது சமான அதிகரண பகுவிரிகி பார்த்துட்டு இருக்கோம். அதுல
இங்க ஸ்தித பிரக்ஞான்னு ஈவன் அது புல்லிங்க சப்தம் எண்டிங்ல கொடுத்திருந்தாலும் பிரக்ஞான்ற சப்தம் தான் ஸ்திரீலிங்க சப்தம் தான். ஆனா அது அவனை குறிக்கிறதுனால பிரக்ஞான்னு போட்டு கொடுத்திருக்கான்றது ஒரு விஷயம். அப்போ விக்கிரக வாக்கியம் எழுதும் பொழுது பிரக்ஞான்றது ஸ்திரீலிங்கமா இருக்கிறதுனால இந்த இத்த பிரத்தியமா இருக்கிற இந்த ஸ்திதா அப்படின்னு இருக்கு இல்லையா, அத ஸ்திதான்னு காமிக்கணும். அப்போ ஸ்திதா பிரக்ஞா யஸ்ய சஹா ஸ்தித பிரக்ஞாஹா. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இந்த எஸ்யா எஸ்யாங்கிறது வந்து ஸ்டாண்டர்டா ஷஷ்டி யூஸ் பண்ணி விக்கிரக வாக்கியம்க்கு ஸ்டாண்டர்டா ஷஷ்டி இதே போட்டுக்கலாமா பிரபா எப்பவுமே? இல்ல, அதாவது புல்லிங்கமா இருந்தாலும் கூட இந்த இது மாறும். நான் காமிக்கிறேன், எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல பட் ஷஷ்டி விபக்தி வந்துட்டு ஸ்டாண்டர்டா கேட்டேன், அவ்வளவுதான். ஸ்திரீலிங்கம் புல்லிங்கம் ஓகே. ஓ ஓ இல்ல, எஸ்யான்றது இல்ல, எஸ்யாஹான்னு கூட வரும். ஸ்ரீலிங்கமா இருந்தா எஸ்யாஹா மாற போறது, எஸ்யாஹா சான் வரும், அது இருக்கட்டும். ஆனா இது எஸ்யன் சஷ்டி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்ப அடுத்தது பஞ்சமி உனக்கு காமிக்கிறேன், எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. எல்லா விபக்தியும் கொண்டு வரலாம். அது ஸ்தித பிரக்ஞஹ பாலஹக்கு இதுதான் ஆன்சர் ஆடியே. ஆமா, நான் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தேன் அந்த இடத்துல. ஓகே, என் சித்தத்தையும் குறிக்கலன்றதுனால பாலனுக்கு தான் போய் அன்வைக்கிறதுனால சித்த பிரக்ஞான்றது இன்னொருத்தரை யாரோ ஒருத்தரை குறிக்கிறது இல்லையா, அதனால அப்படி கொடுத்தேன். சும்மா பாலகான்றது நான் அத்தியாகாரம் பண்ணி உங்களுக்கு புரியறதுக்காக அந்த பால சப்தத்தை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்திதா ஏன் வந்திருக்குன்னா பிரக்ஞா சப்தம் ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால ஸ்திதான்னு வந்திருக்கு, அது புரியறது இல்லையா? இப்போ சித்த பிரக்ஞான்னு இருக்கிறதுனால எஸ்ய சஹான்னு போடுறேன் நானு. ஏன்னா ஸ்தான பிரக்ஞம் எவனுக்கு உண்டோ அவன் அப்படின்னு அந்த இடத்துல குறிக்கிறது. இப்போ அது எப்ப தெரியுமா பிளே ஆகும் ரமா? இத வச்சுதான் பிளே ஆகும். அது நான் இதை சொல்றேன் உங்களுக்கு, அடுத்தது காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சு பாருங்க. இப்போ ஓகே, அடுத்தது 11:49 எடுத்துக்கோங்களேன். 11:49 11:49 11:49 சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ 49 41 பார்த்துட்டு 49 மாதே வியதா மாச்ச விமூட பாவோ திருஷ்ட்வா ரூபம் கோரமிதம் மமேதம் வியபேத பீஹி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க. அது மட்டும் இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதி வச்சதை மட்டும் காமிக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்றதுலாம் இன்னொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வியபேத பீஹி ரைட்டா, இதான் பதம். அதாவது வியபேத அப்படின்றது போய்விட்டன்னு அர்த்தம். இதுவும் ரிக்த பிரத்தியம். வியபேதா வியபேதா வியபேதம். இப்போ வியபேதன்றது இது பிராதிபதிகமா இருக்கும், இத்த பிரத்தியம். ஓகே, பீஹி இது பூர்வ பதம், இது உத்தர பதம். பீஹினா பயப்படுறதுன்னு அர்த்தம். அப்போ போய்விட்ட பயத்தை உடையவன் எவனோ அவன். இது வியபேதத்தையும் குறிக்கல, பீஹின்றது பயப்படுறதையும் குறிக்கல, அந்த போய்விட்ட பயத்தை உடையவன் எவனோ அவன். இப்போ சும்மா நான் பாலகான்னு சொல்றேன், அதெல்லாம் அது ஸ்லோகால இருக்காது, நம்மளாதான் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அதுக்காக நான் இந்த பாலகா சொல்றேன், அந்த சப்தத்தை எடுத்துக்கிறேன். போய்விட்ட பயத்தை உடையவன் எவனோ அவன். ஓகே ரைட்டா, போய்விட்ட பயத்தை உடையவன் எவனோ அவன். இதுல போய்விட்டன்னு இருக்கு பார்த்தேடா, போய்விட்டன்னா முன்னாடி இருந்திருக்கு, இப்போ இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா, வெப்பேத்தனா போய்விட்டேன்னு அர்த்தம். அப்போ இவன் கிட்ட இருந்து போயிருக்கு. அப்ப இவன் கிட்ட இருந்து போயிருக்குன்னா பஞ்சமி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரமா, இந்த இடத்துல பஞ்சமி யூஸ் பண்ணுவோம். இது புரியுது. அந்த அப்பாதானே கான்செப்ட் வருது இல்லையா, அவன்கிட்ட இருந்தது பிரிஞ்சு போச்சு, இப்போ விட்டு போயிடுச்சு. அதான் இன்னொரு வாட்டி நான் எழுதுறேன், அந்த பேஜ் போயிடுச்சு, அதாவது இடம் இல்ல. வியபேத பீஹி எனக்கும் ரொம்ப எல்லாம் தெரியாது அடியேன், எனக்கு இருந்ததை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் புரிஞ்சத. வியபேத பீஹி அப்படின்னு ஒரு பதம். இதுல வியபேதன்றது ஒரு இத்த பிரத்யம், பீஹின்னு ஒரு பதம். முதல்ல இது வந்து பகுவிரீகின்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா,
வியபேதன்னா போய்விட்டன்னு அர்த்தம், பீஹினா பயம். வியபேதத்தையும் குறிக்கல, பீஹியும் குறிக்கல. போய்விட்ட பயத்தை உடையவன் எவனோ அவன் எவனோ ஒருத்தனை குறிக்கிறது. அந்த பாலன் நம்ம இப்போதைக்கு அத்தியாகாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? முன்னாடி அவன் கிட்ட இருந்திருக்கு, இப்ப அவன் கிட்ட இல்ல. அப்ப முன்னாடி இருந்தது அவன் கிட்ட இருந்து போயிருக்கு அப்படின்னா அவன் கிட்ட இருந்து வந்துரு இதுவா இருக்குல்ல, போயிருக்குல்ல. ஒரே நிமிஷம். அப்ப அவன் கிட்ட இருந்து ஒண்ணு விஷயம் போயிருக்கு. அப்போ அப்பாதானே பஞ்சமி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இத வச்சுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் எஸ்யா போடணுமா எஸ்மாத்து போடுறோமான்றது. ஓகேவா ரமா? இப்ப இத எப்படி எழுதுவேல் அப்படின்னு கேட்டா இத என்னமா? இல்ல புரிஞ்சது பிரபா. இப்போ அதே மாதிரிதான் பாருங்க, இந்த பீஹின்றது ஒரு ஸ்திரீலிங்க சப்தம். அதனால இந்த இடத்த என்ன பண்ண போறோம், ஸ்திரீலிங்கமா மாத்த போறோம். அப்ப என்ன போடுவேல், என்ன போடுவேல் யாராவது? நான் நினைக்கிறேன் அது சொல்லக்கூடாதுன்னு. பாப்போம். யாஹான்னு வரணுமா? இல்ல, இப்போ போன இடத்துல பாக்கும்போது எப்படி பார்த்தோம், சிதான் போட்டீங்க. அது மாதிரி இது பஞ்சமியில சொல்றனால நான் சொன்னேன். பஞ்சமியில நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பீஹின்றது ஸ்திரீலிங்கம். இதுக்கு பஞ்சமி எல்லாம் போடக்கூடாது அடியேன். அந்த எஸ்ய சகவா எஸ்மாத்தான்றது அதுக்குதான் பஞ்சமி எல்லாம் போகணும். இது எப்படின்னா இது என்ன என்ன லிங்கம்னு பாக்கணும். மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்றீங்களா பிரபா? சரி, நதி மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா பீஹின் முடியறதுனால. பட் அப்ப கூட பி அவ்வளவுதான். பி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. பீன்றது ஒரு ஸ்திரீலிங்க சப்தம். புரியுது. சொல்லணும். அப்ப எப்படி போடுவேல்? வியபேதான்னு வருமா? அவ்வளவுதான் பூமா. வியபேதா. அதுக்கு வியபேத்தின்னு போடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? இது ஸ்திரீலிங்கம்னா இதுவும் ஸ்திரீலிங்கமா மாத்தணும்னா இது ஈல முடிஞ்சா இதையும் ஈல போடணும்லாம் இல்ல. அந்த இடத்துல உங்களுக்கு பிரஜான ஆளு, அந்த பிரஜானதுனால நம்ம ஸ்திதான்னு போட்டோம். அதே இங்க ஃபாலோ பண்ணணும்னா பீஹின்னுக்கு வியபேத்தின்னு போடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். புரியுறதா? வியபேதான் தான் போடணும். சுஷாமி புரியுறதா? இங்க பாலகா இங்கேயும் புல்லிங்கத்துலதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோங்கிறதுனால அதே மாதிரியே எஸ்ய சகன் தான். எஸ்ய இல்ல பஞ்சமியில எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஆமா ஆமா, அதாவது பீஹி தான் போடணும். வியபேதா பீஹி, போய்விட்ட பயத்தை, அதாவது உடையவன் எவன் தான். அத போய்விட்டன்றதுக்கு நம்ம எப்பனா இருந்தது முன்னாடி எவனிடம் இருந்து அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எஸ்மாத்து, எவனிடம் இருந்து பயம் போகப்பட்டதோ அவன், எவனிடம் இருந்து அந்த எஸ்மாத். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். போயிடுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகல? இல்ல பிரபா, போயிடுது. போன் வந்தாலே போயிடுது. திருப்பி வரேன். எல்லாரும் போயிட்டு வரணும், அப்பதான் வரும். அதுதான் கொடுமையா. குட் பண்ணலாமா? ஒரே நிமிஷம், திருப்பி ஷேர் பண்றேன். ஷேர் ஆறுது. பெருமாளே, ஷேர் ஆறுது. ஆறுதுல? ஆறுது. ஓகே. அதாவது எஸ்மாத்து சஹ, இது சஹதான். இது மாற போறது இல்லை. ஏன்னா பீஹின்னு ஒரு ஆளை குறிக்கிறது. அது அதாவது வெப்பேத்த பீஹின்றது ஒரு ஆளை குறிக்கிறது. போய்விட்ட எவனிடமிருந்து பயம் போகப்பட்டதோ அவன். அப்ப எவனிடம் இருந்துன்னு இருக்குல்ல, எவனிடம் இருந்துன்றது எஸ்மாத். அந்த வியபேதத்தை வச்சுதான் நீங்க எஸ்மாத்து நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்ல வரேன். அங்க என்ன பார்த்தோம், ஸ்திதான்னு பார்த்தோம் இல்லையா? எவனிடம் இருக்கிற என்ன பார்த்தோம், சிதா பிரக்ஞா எஸ்ய சகா. சிதமான பிரக்ஞை எவனுடையதோ எவனிடம் இருக்கிறதோ அவன் பார்த்தோம்ல. எவனுக்கு சிதமான பிரக்ஞை இருக்கிறதோன்னு பார்த்தோம். எவனுக்குன்னு பார்த்ததுனால நான் எஸ்யான்னு போட்டேன். இந்த இடத்துல எவனிடம் இருந்து பயம் போகப்பட்டதோ, ரைட்டா? அவன் எதனிடம் இருந்து பயம் போகப்பட்டதோ அவன்.
கரெக்டா? எப்படி அடியான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறது? அந்த அந்த வியபேதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் இது எஸ்மாத்து போடணுமா என்ன. அதாவது அபாதானே பஞ்சமின்றது முன்னாடி இருந்திருக்கு, அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்துருதுன்னு அர்த்தம் இல்லையா? அங்க ஆமா இருந்து கொஞ்சம் ஆமா அதேதான் இங்க யூஸ் பண்றேன் நீங்க. ஓகே அப்ப முன்னாடி அவன் பயந்துருக்கான், இப்ப பயப்படாதவனாக இருக்கான். அப்ப அவன் கிட்ட இருந்து பயம் போயிடுது. அப்ப எவனிடம் இருந்து போகப்பட்டதோ, அப்ப எவனிடம் இருந்து நீங்க தமிழ்ல சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்மாத்து போட்டுருவேன். ஓகே அடியான். என்ன ரமா? புரிஞ்சது பிரபா அடியன். இது எடுத்துக்கலாம் அடுத்தது. சோ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு காமிக்கிறேன். இது எடுத்துக்கோங்களேன். இது என்ன முக்கியமானா இந்த ரெண்டு விபக்தியும் ஒரே மாதிரி இருக்கணும். இது ஸ்திரீலிங்கம்னா இதுவும் ஸ்திரீலிங்கத்துல இருக்கணும். அதுதான் அதனாலதான் சமான வியதிகரணத்துல கொண்டு வந்து போடுறோம். இப்போ இந்த சாப்டர் 13, 14, 15th சாப்டர் 15 வேணாம். 1ல 9 எடுத்துக்கலாம். அது வேற விபக்தி இருக்கு அதுக்காக. 1ல 9 ஃபர்ஸ்ட் சாப்டர் 9th ஸ்லோகா. ரைட்டா? எடுத்துட்டேலா? இப்போ நீங்களே சொல்லுவேன் என்ன பதம் அப்படின்னா அந்நேச்ச பகவ சூராக மதர்த்தே தியக்த ஜீவிதாக. இதுதான் வேணும் நமக்கு தேவையானது. இது வந்து இக்த பிரத்யம்னு ஒத்துக்கிறீங்களா சுலோச்சனா? ஓகே, இது இதுல இருக்கு பாருங்க, பகுவச்சனத்துல இருக்கு. அப்போ தியக்த ஜீவிதாக, தியக்தன்றது விடுறது, ஜீவிதானா உயிருன்னு அர்த்தம். ரைட்டா? ஜீவிதம்னா உயிருன்னு அர்த்தம். அப்போ தியக்தனா விடப்பட்ட உயிர். ரைட்? அப்போ தியக்தத்தையும் குறிக்கல, ஜீவிதத்தையும் குறிக்கல, அந்த உயிரை விட்டவால யாரோ ஒருத்தர குறிக்கிறது. அதனால இது பகுவிரீகின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்நியபத பிராதானியம்ன்றது இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அடுத்த ஸ்டெப்பு இது தெக்தான்றது இக்த பிரத்தியமா இருக்குன்றது புரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஒரே சமான அதிகரணத்துல போடணும்னு புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஜீவிதாகான்றது பகுவச்சனத்துல இருக்கிறது இருக்கட்டும். முதல்ல ஜீவிதான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பகுவச்சனமா கொண்டு வரலாம். ரைட்டா? இப்போ தக்த ஜீவிதாகான்னு இருக்கு. இது என்ன வரலான்னு யோசிக்கிறேன். ஜீவிதம்ங்கிறது நபும்சகலிங்க சப்தமா பிரபா இல்லையா? ஜீவிதாதான். ஆமா 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 ஜீவிதம் அப்படின்றது நபும்சகலிங்க சப்தம். அப்பனா தியக்தம் ஜீவிதம். சூப்பர், அவ்வளவுதான். தியக்தம் ஜீவிதம் அது வந்து ஃபர்ஸ்ட் பிரதம விபக்தியோட ரூபம் இப்படி வரும். அத வந்து இப்ப நம்ம வந்து இப்ப பகுவச்சனத்துல எழுதணும் அப்படின்னா அப்ப தியக்தமையும் மாத்தணும் இல்லையா பகுவச்சனத்துக்கு? இத மாத்தலாம் வேண்டாம், இங்க போடுறத மட்டும் நம்ம அந்த எத்தியாசாக எழுதுற இடத்துல மட்டும் மாத்திட்டோம்னா போறோம். அவ்வளவுதான். ஓகே, சோ தியக்தம் ஜீவிதம். தமிழ்ல ஒரே வாட்டி சொல்லுங்க பிரபா. எவர்களால் உயிர் விடப்பட்டதோ. அப்பனா திருத்தியால வரணுமா? அவ்வளவுதான். ஏன்னா தெக்தம்னா விடப்பட்டது, தைஹின்னு முடிக்கணுமா? அப்பனா ஓகே, எவனால், சோ யைஹி. ஓகே ஓகே, சாரி எவர்களால் ஓகே உயிர் விடப்பட்டதோ அவர்கள். அப்பனா தேனவா தியக்தம் ஜீவிதம் யைஹி தேனவா தே எவர்களோ அவர்கள். எவர்களால் உயிர் விடப்பட்டதோ அவர்கள். எவர்களால் டீடைல்டா எழுதிக்கிறோம் நிமிஷம். எவர்களால் யைஹி. சுலோச்சனா மாமி, எதனால யைஹி போட்டேன்னா தியக்தம்னா விடப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ விடப்பட்டதுன்னா எவர்களால் விடப்பட்டதுன்னு தான் சொல்லணும்ல. எவரிடமிருந்து விடப்பட்டது நம்ம சொல்ல மாட்டோம், எஸ்மாத்துன்னு சொல்ல மாட்டோம். எஸ்யஹானா எவனுக்கு விடப்பட்டதுன்னு சொல்ல மாட்டோம், எவர்களால் விடப்பட்டதுன்னு தமிழ்ல சொல்லுவோம். புரியுறதா சுலோச்சனா மாமி? கொஞ்சம் நம்ம
தமிழ்ல சொல்லி பார்த்துட்டோம்னா நமக்கு சம்ஸ்கிருதத்துல எழுதிடலாம். அது பிராக்டிஸ் தான், அது கொண்டு வரணும். தியக்தம்னா விடப்பட்டதுன்னு அர்த்தம். உடனே எவர்களால் விடப்பட்டது நமக்கு டக்குன்னு தோணிடணும். அப்போ எய்ஹின்னு எவர்களா ஜீவிதாகான்னு இருக்கிறதுனால எய்ஹின்னு போடுறேன். எவர்களால் நிறைய பேர் இருக்கா, அதனால இங்க தைஹினும் தேயும் போட்டுக்கிறேன். அதாவது இந்த தே ஏன் போட்டேன்னா, போன இடத்துல எல்லாம் சஹா வந்தது. ஏன்னா ஒருத்தரை மட்டும் குறிச்சுது இல்லையா. சஹா வியபேத பீஹின்னு இருந்தது. அப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்தித பிரஜ்ஞான்னு பிரதமால இருந்ததுனால சஹா சஹான்னு போட்டு காமிச்சோம். எஸ்ய சஹா யஸ்மாத்து சஹான்னு சொல்லிட்டு இல்லையா சுலோச்சனா மாமி. இந்த இடத்துல நான் ஏன் போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் ஜீவிதாகான்னு பகுவச்சனம் சஹா தௌ தேன் இருக்குல்ல, அந்த தான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, புரியுது? அது இது கஷ்டமா இருக்கு. யைஹி எப்படி வந்தது? யைஹின்றது தியக்தத்தை வச்சுதான் நான் கன்ஃபார்ம் பண்றேன். எப்படி இந்த இடத்துல வியபேதத்தை வச்சு இங்க எஸ்மாத்துன்னு அடியன் போட்டேனோ, வியபேதனா போய்விட்டேன்னு அர்த்தம். சோ எங்கிருந்தோ போயிருக்கு. அப்ப எங்கிருந்து எதிலிருந்து நம்ம காமிக்கிறோம்ல, எவனிடம் இருந்துன்னு சொல்றேன்ல, அந்த எவனிடம் இருந்துன்றதுதான் எஸ்மாத்துன்னு காமிச்சேன். போய்விட்டேன்னா எவரிடம் இருந்து இப்போ போய்விட்டேன்னா நீங்க என்ன டக்குன்னு கேட்பேல், எவன்கிட்ட இருந்து போச்சுன்னு கேட்பேல் இல்லையா. அதே மாதிரி விடப்பட்டது அப்படின்னா எவன்கிட்ட இருந்து விடப்பட்டதுன்னா எவரிடம் இருந்து எவர்களால் விடப்பட்டதுன்னு கேட்பேன். ஏன்னா இங்க ஜீவிதத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, அதனால இங்க எய்ஹின்னு போடுறேன். செட் ஆகாதீங்க, எஸ்யானும் செட் ஆகாது. அப்போ தியக்தம்ன்றது விடப்பட்டது, எவர்களால் விடப்பட்டதோ, எவர்களால் உயிர் விடப்பட்டதோ, அவர்களால் அவர்கள் எவர்களால்க்கு வந்து என்ன அர்த்தமா? எவர்களால்ன்றது ஆமா, எவர்களால் ஜீவிதம் யைஹி தேவா. யக்தம் ஜீவிதம் யைஹி தே. இந்த ஜீவிதம் ஏன் போட்டிருக்கேன்னா, இது ஜீவிதம்ன்றது நபும்சகலிங்க சப்தம், அதனால தியக்தத்தையும் நபும்சகலிங்க சப்தமா காமிச்சு, இப்போ ஜீவிதாகான்னு போட்டிருக்கிறதுனால இந்த தியக்த சப்தம் இருக்கிறதுனால எவர்களால் விடப்பட்டதோ. இந்த இடத்துல மீனிங் அப்படித்தானே உங்களுக்கு வர்றது. அந்நேச்ச பகவ சூராக மதர்த்தே தியக்த ஜீவிதாக, என் பொருட்டு உயிரை விட்டவர்கள், என் பொருட்டு உயிரை விட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். மதர்த்தே தியக்த ஜீவிதாக, உயிரை விட்டவர்கள். அப்போ உயிரை விட்டவர்கள் எவர்களோ அவர்கள் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. புரியுறதா? ஓகேப்பா. இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போகலாம், ஆனா நான் இப்ப செலக்டிவா எடுத்து வச்சிருக்கிறதுக்கு மட்டும் அடியேன் இப்ப பாக்கலாம். சரியா? அப்புறம் நிறைய இருக்கு இதுல பதங்கள்லாம், நம்ம அதெல்லாம் இன்னும் அடியேன் ரெடி பண்ணல. என்ன ரெடியா வச்சிருக்கேனோ அதை மட்டும் சொல்றேன். இது கிளியரா இருக்கா? இது தியக்தம் ஜீவிதம் யைஹிதே தியக்த ஜீவிதாக, ரைட்டா? அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு சொல்றேன். பிரதமால சொல்றேன் பாருங்க. 5ல 7 எடுத்துக்கோங்களே. 5ல 7 5th chapter 7th shloka. 7th shloka. யோக யுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः ஜிதேந்திரியः. அதாவது நன்னா கண்டுபிடிச்சிடலாம் அடியன் இந்த சப்தத்தை. அடியன் சொல்றது வந்து சமான அதிகரண இதை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி, ரெண்டுமே ஈஸி தான். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் கொண்டு வர முடியும். அதுதான் அடியன் உங்களை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜிதேந்திரியா, இந்திரியங்களை ஜெயித்தவன் எவனோ அவன். அப்படியா? அவ்வளவுதான். ஜிதாங்கிறது ஜெய யுக்த பிரத்யம். சோ அதனால இது வந்து அப்புறம் ஜித்தாவும் பிரதமா விபக்தி, இந்திரியகவும் பிரதமா விபக்தி. சோ சமானாதிகரண. ஓகே, இந்திரியத்தை அப்பனா வந்துட்டு ஏகவச்சனம்ல தான் இருக்கு இல்லையா? ஆமா, இதை இப்படி ஏகவச்சனம். ஆமா, அவ்வளவுதானா? அதாவது இந்திரியங்கள் ஒண்ணும் இல்ல, நிறைய இருக்குல்ல. இந்திரியக அது இந்திரியம்ன்றது நபும்சகலிங்க சப்தம். கலெக்டிவ் நவுன் மாதிரி எடுத்துக்கணுமா இங்க? ஆமா, ஒண்ணுத்த ஜெயிக்கலாம.
எல்லாத்தையும் தானே எல்லா ஜெயிச்சு. இந்திரியங்களையும் ஜெயிச்சவன். அப்போ இந்திரியம்ன்றது நபும்சகலிங்க சப்தம். இந்திரியம் இந்திரிய இந்திரியாணி, ரைட்டா? அப்போ ஜிதானி அதையும் நீங்க இதுல போடுறேன். ஜிதானி இந்திரியாணி ஏன சஹா. நீங்க சொன்னதுதான் தமிழ் அப்படியே சொன்னேன். நீங்க எவனால் இந்திரியங்கள் ஜெயிக்கப்பட்டதோ அவன். எவனால் அந்த ஜிதா சப்தம் சுலோச்சனா மாமி, ஜித சப்தம் இப்ப நம்ம பார்த்தோம்ல, தியக்த சப்தம்லாம் வந்துதான் திருத்தியா யூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். தியக்தம்னா விடப்பட்டது, எவர்களால் விடப்பட்டதோ, ஜெயிக்கப்பட்டது, எவனால் ஜெயிக்கப்பட்டதோ, எவர்களால் ஜெயிக்கப்பட்டதோ, ரைட்டா? இல்ல ஜிதம் இந்திரியம்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு இந்திரியத்தை மட்டும் ஜெயிக்கலாம, எல்லாத்தையும் தானே ஜெயிச்சிருக்கான். அதனால தனியா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியாதுன்றதுனால ஜிதா இந்திரியாணி நபும்சகலிங்க சப்தம் 1.3 போட்டேன்னா இது 1.3 போட போறேன். ஏன்னா சஹா எவனால் ஜெயிக்கப்பட்டது. ஏன்னா அவன் இங்க ஜெயித்தது பல இந்திரியங்களா இருந்தாலும் ஜெயித்தவன் ஒருவன் தானே பிரபா, அந்த ஒத்தனை தான் குறிக்கிறது இல்லையா? அதனால ஏன சஹா அந்த இதுதான் உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் சஹா போடுறதுக்கு. கட்டே போடுறதுக்கு ஜீவிதாகான்றது ஹிண்டா இருக்கு. இந்த இடத்துல இந்திரியகான் இருக்கிறது தான் இங்க சஹா போடுறதுக்கு ஹிண்ட். சஹா போடுறதுக்கு இதுதான் ஹிண்ட், இந்திரியகான்றதான் ஹிண்ட். சூப்பர் பாபா. அதாவது இந்திரியாணிங்கிறதுக்கு ஏன அந்த இடத்துல வந்துட்டோன்னு இந்திரிய இல்ல 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 எவனாள் ஏனன்றது எவனாளுக்கு வந்து ஏன சஹ. ஓகே, தேன தாபியா மாதிரி ஏன. ஓகே ஃபைன். ஓகே பிரபா. சுலோச்சனா மாமி புரியுறதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? புரியல அடியன். ஏன எப்படி வந்தது? என்ன அடியன் எனக்கு ஏன புரியல. இங்கேயே எய்ஹி போட்டோம். இந்த எய்ஹி என்ன? அது வந்து இந்த எவர்களால்னு போட்டீங்க, அதனால எய்ஹின்னு போட்டீங்க. இது பகுவச்சனத்துல 3.3 இது 3.3 எய்ஹி யஹ இல்ல சஹத்தே மாதிரி யஹா யௌ ஏன்னு எழுதலாம்ல. அந்த சப்தத்தினுடையதான் எஸ்ய யஸ்மாத்து அதெல்லாம் போட்டு இருக்கோம். யஹ சப்தம் ஆடியே. ஆமா, அதே சஹ சப்தம் மாதிரி யஹ சப்தம் யவன் யவன் சொல்றோம்ல. சஹான்றது அவன்னு சொல்ற மாதிரி யஹான்ற சப்தம் யவன்னு சொல்றது அதேதான். யா போட போறேன் அவ்வளவுதான். சரி, ஓகே. சஹ சப்தத்தினுடைய 3 போடுவேல் எடுத்து பாருங்க. சஹ சப்தத்தினுடைய 3.3 ஒரு நிமிஷம். பிரபா அந்த விக்கிரக வாக்கியம் ஒரே வாட்டி காமிக்கிறேன் பிரபா. ஜிதேந்திரியா ஜிதானி இந்திரியாணி ஏன சஹ அடியன். தேனா எழுதிருக்கீங்க. தேனா எழுதிருக்காமா. அதே மாதிரி யஹ சப்தத்துக்கு ஏனன்னு வருது 3.1. 3.3 எய்ஹின்னு வரும். அங்க எய்ஹின்னு வரும். இந்த எய்ஹி தான் இங்க எழுதுனது. இந்த ஏனவை தான் இங்க போடுறேன். யவன் அந்த யஹா சப்தம் அப்படியே யஹான்னு மாத்திக்கணும், அவ்வளவுதான். பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்ல. சரியா? இப்போ ஜிதானி, அதாவது இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஜிதத்தையும் குறிக்கல. ஜிதன்றது ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம், இந்திரியத்தையும் குறிக்கல. அந்த அந்த இந்திரியங்களை எப்படி எழுதுனீங்க அடியே? ஒரே நிமிஷம். அந்த இந்திரியங்களை ஜெயிச்சவன் எவனோ அவன்னு ஏதோ ஒரு பதத்துக்கு தான் முக்கியத்துவம் போறது, பிராதானியம் போறது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பகுவிரீகின்றது கண்டுபிடிச்சிடுறேன். இது தத்புருஷம் இல்ல, துவந்துவம் இல்ல, அவ்யயீபாவ சமாசம் இல்லன்றதை கண்டுபிடிச்சிடுறேன். பகுவிரீகின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த பகுவிரீகிலேயே சமான அதிகரண பகுவிரீகியான்னு கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இது சமான அதிகரண பகுவிரீகி தான். ஏன் சமான அதிகரண பகுவிரீகில தான் இந்த ஜித சப்தம் எல்லாம் வரும். அதுதான் யுக்த பிரத்தியம் வரும்னு காமிச்சிருக்கோம் இல்லையா? அது ஹிண்ட் நமக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஹிண்ட் இருக்கிறதுனால இது சமான அதிகரண பகுவிரீகின்றத கான்செப்ட புடிச்சுடுறேன். தேர்ட் ஸ்டெப் என்ன, இந்திரிய சப்தம் என்ன சப்தம்னு பாக்குறோம். இந்திரியஹா நீங்க கொடுத்துருக்கு, அப்ப புள்ளிங்கம்மான்னு கேட்டா இல்ல. அந்த இந்திரியங்களை ஜெயிச்சவன் எவனோ அவன்னு, இந்த எவனோ அவனை குறிக்கிறதுனால இது புள்ளிங்க சப்தமா காமிச்சிருக்கா. ஆனா இந்திரிய சப்தம்ன்றது இந்திரியா நபும்சகலிங்க சப்தம். இது அகாராந்தா
நபும்சகலிங்கா இந்திரிய சப்தகான்னு போட்டு இந்திரியம் இந்திரியே இந்திரியாணி இந்திரியம் இந்திரியே இந்திரியாணி இந்திரியேன அப்படின்னு வரப்போறது. அதனால இது நபும்சகலிங்கம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது நபும்சகலிங்கம் கன்ஃபார்ம் பண்ணதுனால இங்க இருக்கிற பூர்வ பதத்தையும் நபும்சகலிங்கமா மாத்துறேன். ஜிதான்றதுதான் பிராதிபதிகம். அது ஜிதாவும் இந்திரியும் சேர்ந்து குணசந்தி ஆகி ஜிதேந்திரியான்னு ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஜிதா பிளஸ் இந்திரியா சேர்ந்து ஏ ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஜிதத்தையும் நபும்சகலிங்கமா மாத்தணும். இந்திரியம்ன்றது ஒரு இந்திரியத்தை ஜெயிச்சதை பத்தி அவன் சொல்லல. இந்திரியங்கள் நிறைய இருக்கு. பஞ்ச கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாத்தையும் மனசு எல்லாத்தையும் சேர்த்து 11 இந்திரியங்கள். அது எல்லாத்தையும் ஜெயிச்சவனை பத்தி குறிக்கிறது. அது இப்ப பகுவச்சனத்துலதான் சொல்லணும். அப்போ 1.3 நபும்சகலிங்கம் பலம் பலே பலானின்னு சொல்ற மாதிரி இந்திரியம் இந்திரிய இந்திரியானின்னு சொன்னோம்னா இங்க ஜிதானி நம்ம போட்டாகணும். அதான் சமான அதிகரணத்துல, அதாவது ஒரே விபக்தியில. அப்போ ஜிதானி இந்திரியாணி போட்டாச்சா? இப்போ இந்த ஏனவை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டா, ஜெயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப எவனால் இந்திரியங்கள் ஜெயிக்கப்பட்டதோ அவன் அப்படின்னு அந்த ஏனன்றது எவனால் அப்படின்னு இருக்கிறதுனால ஏன போடுறேன். அப்போ இங்க ஜிதேந்திரியான்னு பிரதமால இருக்கிறதுனால சஹான்னு போட்டு காமிக்கிறேன். போன இடத்துல பார்க்கும்பொழுது இங்க தாகான்னு காமிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜீவிதாகான்னு இங்க முடிஞ்சது. தியக்த ஜீவிதாகா. அதனால இங்க தே போட்டு காமிச்சோம். சஹா தௌ தேல தேன்னு காமிச்சோம். ஆனா இந்த இடத்துல ஜிதேந்திரியாகான்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல சஹா போட்டு காமிக்கிறேன். கிளியர்? இப்ப சொல்லுங்க, என்ன டவுட் அடியே துளசிரா மாமி? இல்ல, இந்த ஜிதானி இந்திரியானி ரெண்டுமே வந்து ஏகவச்சனா பிரதமா பகுவச்சனத்துல இருக்கு. இந்த ஏன கரெக்ட் தான் அடியே? பிரதமா விபக்தி சரி பகுவச்சனம். ஆமா, விபக்தியில 1.3 1.3 இந்த ஏன மட்டும் நம்ம வந்து ஏன் அந்த திருத்தியா 3.1ல எடுக்கிறோம்? 3.1 ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏன்னு நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனா அது எப்படி இதுக்கு சூட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த இடத்துல ஜீவிதாகான்னு இருக்குல்ல, அதனால எவர்களால்னு போட்டோம். எவர்களால்னு பகுவச்சனத்துல இருக்கிறதுனால எய்கின்னு போட்டேன். ஓகே ரைட்டா? ஜீவிதா வச்சுதான் இதுவும் கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே ரைட்டா? அதே மாதிரிதான் இந்த ஜிதேந்திரியாகான்னு ஒருத்தனைதான் குறிக்கிறது. அதனால எவனால்னு ஒண்ணுதானே இருக்கு. எவனால். ஓகே, எவனால். அதுதான் ஜெயிக்கப்பட்டதோ அவன். என்னமா? எவனால் ஜெயிக்கப்பட்டதோ எவனால் எவனால்ன்றதுதான் அந்த ஏனக்கு. ஆமா, ஜெயிக்கப்பட்டதோ அவன். ஆமா, அவன்றதான் ரெப்ரசன்டிங் a single person. அதனாலதான் சஹா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நன்றி. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? யுக்த ஆத்மா இல்லாம அப்படிதான், ஐ மீன் பகுவிரீஹில தான் வருமா பிரபா? யுக்த ஆத்மான்னு. ஆமா ஆமா ஆமா. இப்போ டைம் ஆயிடுதா? ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணு பாத்துடலாம். இது கூட எடுத்துக்கோங்களேன். 18th சாப்டர். நீங்க கேட்ட மாதிரியே தான். 18th சாப்டர் 49. 18th சாப்டர் 49. असक्त बुद्ध सर्वत्र जितात्मा विगत स्पृहः. जितात्मा जितात्माனுக்கா எடுத்துட்டு சொல்லுங்க. அடியே ஜிதாத்மாக்கு கேட்டல? அடியே ஒரே நிமிஷம். சாரி பிரபா, 18ல 49 நான் சொன்னேன். ஆமா, ஓகே. ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியறதில்ல. தெரியுது அடியே.
ஓகே ஓகே. இந்த ஆத்மா சப்தம் இப்ப ஷேர் பண்ணேன் பாருங்க. நான் சும்மா போட்டு பார்த்தா வந்துடும் புல்லிங்க சப்தமா ஸ்ரீலிங்க சப்தமான்னு சொல்லிட்டு. இப்ப ஆத்மா அப்படின்றது ஆத்மன்னு சப்தம், ரைட்டா? இப்ப ஆத்மன்னு தான் அடியே நடிச்சேன் இல்லையா? சோ ஆத்மன்ன்றது புல்லிங்க சப்தம். சோ இப்ப இதுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? ஜிதா ஆத்மான்னு இருக்கு. இது நீங்களே சொல்லலாம். சோ ரோஷா ட்ரை பண்ணுங்க. ஆத்மா புல்லிங்க சப்தம்னு ஒண்ணு சொல்லிட்டேன். ஓகே சரி வேண்டாம் அடியன். சரி, வேற யாராவது? கான்ஃபிடென்ட் இல்ல. வேற யாராவது? பூமா? ஆத்மா ஆத்மன்கிறது சப்தம். ஆத்மா அப்படின்னாக்கா அது ஒரு புல்லிங்க அது புல்லிங்க சப்தம் தான். ஆனா ஒரு புல்லிங்கத்தை தான் குறிக்கிறது. ஜிதாத்மான்றது ஒரு புல்லிங்க பர்சன் சிங்குலர்ல குறிக்கிறது. ஓகே ஓகே. ஆமா, பாக்குறதுக்கு ஸ்ரீலிங்க சப்தம் மாதிரி போய் முடியும். ஆனா அது ஆத்மன்னு சப்தம். ஆத்மான்றது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சோ ஜிதாத்மான்றது பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல போய் எவனோ அவன் அவனை போய் குறிக்கிறது. ரைட்டா? இது வரைக்கும் சொல்லிட்டேன். இப்ப சும்மா ட்ரை பண்ணுங்க. ஜிதஹ ஆத்மா ஆத்மான்னு வருமா? வெரி குட். ஜிதஹ யஸ்யாக சஹ. அது இதோட தமிழ் என்ன சொல்லுவேன்? ஜித்தஹான்னு வந்தாலே ஜெயித்தல், ஜெயிக்கிறது. எவனால் சொல்லணும்ல, எவனால் ஜெயிக்கப்பட்டதோ, எவனால் ஆத்மா ஜெயிக்கப்பட்டதோ. அப்படி வரணுமா? அப்பனா ஏன சஹ. அவ்வளவுதான். அப்ப வச்சுக்கோங்க. அடி ஜித்துன்னு வந்தாலே திருத்தியா விபக்தி போட்டுக்கணும்னு சொன்னேலே. அததான் சொன்னேன், அதுக்குதான் சொல்ல வர. அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்ததுலயே பாருங்களேன், ஜித்தஹ சப்தம் வந்தா திருத்தியா என்ன, எவனால் ஜெயிக்கப்பட்டதோ. அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்? தியக்தம் விடப்பட்டதோன்னு, எவனால் விடப்பட்டதோ திருத்தியா, ரைட்டா? அதே மாதிரி போய்விட்டேன்னு வந்ததுன்னா பஞ்சமி என்ன, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன்னா இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அவ்வளவு ஜித்தஹானால எவனால் ஜெயிக்கப்பட்டது, அவ்வளவு எவனால் தான் டக்குன்னு தோணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜித்தஹானால எவனால் தான். அப்போ அது நீங்க இப்ப சொன்னது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஜிதான்னா எவனால், அது அப்படின்னா திருத்தியாவா? அதாவது ஜித்தஹான்னா எவனால் இல்ல, ஜித்தஹன்ற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஏன போட்டு இது குட்டாம்போக்கா யோசிக்கிறதா இது. இது இப்படிலாம் கிடையாது. ஆனா புரியறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ விக்கிரக வாக்கியம் எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டேன்னா இது ஒரு ஈஸி மெத்தடுன்னு சொல்ல வரேன். ஜெயிக்கப்பட்டதுன்னா எவனால் ஜெயிக்கப்பட்டதுன்னா ஆன்சர் இருக்கணும் இல்லையா? அப்போ ஏனன்னு போடுறேன், அதனால திருத்தியா. ஓகே. ஏன் பிரபா அடுத்த பதமே வந்துட்டு விகத ஸ்பிருகவும் இந்த கேட்டகரியில வருமா? அதேதான். ஆமா ஆமா. மீனிங் தெரியல. விகத்தானா என்ன ஸ்பிருஹனா என்னன்னு பார்த்தா இக்த பிரத்யம் பிரதம விபக்தி அதனால சொன்னேன். பட் மீனிங் தெரியல. விகத ஜ்வரம் எல்லாம் வரும் இல்ல பிரபா இங்க? அதேதான் அதேதான் அதேதான். அதாவது மாமி கேட்டதுக்கு முன்னாடி முடிச்சு விடுறேன். ஜிதஹான்றது வந்ததுன்னா திருத்தியா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? வியபேதன் வந்ததுன்னா, போய்விட்டான் வந்ததுன்னா எஸ்மாத். அதே போய்விட்டதான் இப்ப பிரம்மா சொல்றதுக்கும் போய்விட்டதான் சொல்லணும், எஸ்மாத் தான் சொல்லணும். வேற என்ன ஜித்தஹா பார்த்தோம்? திருத்தியா பார்த்தோம் இன்னைக்கு. திருத்தியா அது ரெண்டுத்துக்கு தான் பார்த்தோமா? ஆமா, ஜிதானி இந்திரியாணி பார்த்தோம் இல்லையா? ஜிதேந்திரியாணி. ஓகேவா மாமி? ஜித்தஹா வந்ததுன்னா ஏன, ரைட்டா? கடைசியா அந்த தமிழ்ல சொல்லுங்க. எவனால் ஆத்மாவை ஜெயிக்கப்பட்டதோவா? ஆத்மாவை இல்ல, ஆத்மா எவனால் ஜெயிக்கப்பட்டதோ. ஆத்மா எவனால் ஜெயிக்கப்பட்டதோ. ஓகேமா. அது இதுல சொல்லும் போது ஆத்மாவை எவன் ஜெயித்தானோன்னு சொல்லலாம், தப்பு இல்ல. ஆனா இது அப்படியே லிட்டரலா சொல்லணும்னா எவனால் ஆத்மா ஜெயிக்கப்பட்டதோ அப்படின்னு அர்த்தம். அவன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆத்மாவையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான்ற மாதிரி அர்த்தம். சரியா? இப்போ ரமா கேட்டதுக்கு விகத ஸ்பிருஹான்னு இருக்குல்ல, ஸ்பிருஹான்னா ஆசை, ரைட்டா? ஸ்பிருஹான்றதுதான் பதம். ஒரே செக் பண்ணிடுறேன். போய்விட்டேன்னு அர்த்தம் ரமா. விகத்தனாலே போய்விட்டேன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி இருந்திருக்குன்னு இல்லையா? அப்போ நீங்க இந்த இடத்துலயும் எஸ்மாத் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன கேட்டேன்? ஸ்பிருஹா கேட்டேன் இல்லையா? ஸ்பிருஹான ஆசை, அது ஸ்திரீலிங்க சப்தம் தான். ஆனாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்றேன், அப்படியே சொல்ல முடியல.
பட் இங்க வந்து பஞ்சமி யூஸ் பண்ணிக்கணும், முன்னாடி இருந்தது இப்ப இல்லங்கிறதுனால. ஆமா ஆமா, ஃபெமினைன் போட்டிருக்கு. தெரியாதா எங்க அடியன் காமிக்கிறது? எஃப்னு காமிச்சுக்க பாருங்க. ஸ்பிருஹா விஷ் டிசைர் போட்டுக்கே. எஃப்னு போட்டிருக்கா. சோ எஃப் அப்படின்னா ஃபெமினைன் அர்த்தம். ஓகே. அப்போ அது வந்து ஸ்பிருஹா. அப்போ இது எப்படி சொல்லுவேல்? வியபேத வியபேதாவா என்ன எந்த ஸ்லோகா? விகதா ஸ்பிருஹா. விகதா ஸ்பிருஹா. விகதா ஸ்பிருஹா யஸ்மாத் சஹ. யஸ்மாத் சஹன்னு சொல்லிடணுமா? இங்க ஸ்பிருஹன்னு முடிச்சிருக்கிறதுனால சஹன்னு முடிச்சிடணும். பஞ்சமிங்கிறதுனால யஸ்மாத்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான். நான் எழுதுறேன் இப்போ. விகத அடுத்த லைனே இருக்கு, அடுத்த வேர்டே பாருங்க சுலோச்சனா மாமி. விகத ஸ்பிருஹான்னு இருக்கு. போய்விட்ட ஆசையை உடையவன் எவனோ அவன். ரைட். போய்விட்ட, அது போய்விட்ட நாளே பஞ்சமி தான். அப்போ இந்த ஸ்பிருஹத்தை வச்சுதான் நீங்க இத மாத்த போறீங்க. ஸ்பிருஹான்ற சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம். இங்க ஒரு ஆளை குறிக்கிறது, ஒரு புள்ளிங்கத்தை குறிக்கிறதுனால இங்க ஸ்பிருஹான்னு போட்டு காமிச்சிருக்கா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பிருஹான்றது ஆசை, ஆசைனாலே அது ஸ்திரீலிங்க சப்தம். அப்போ இதையும் ஸ்திரீலிங்கமா மாத்தணும். அப்ப எப்படி போடுவேன்? விகதா ஸ்பிருஹா. ரைட்டா? ஸ்பிருஹா யஸ்மாத் சஹ விகத ஸ்பிருஹா. ரைட்டா? இது எல்லா ஆசையும்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் இல்ல ரமா, ஸ்பிருஹாஹான்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரமா ரமே ரமாஹா விகதாஹா ஸ்பிருஹாஹா யஸ்மாத் சஹ அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு ஆசை மட்டும் நல்லா இருக்கு பிரபா. இது வந்து so many things to take care. ஒரே ஒரு பதத்துல எழுதுறதுக்குள்ள அதனுடைய விபக்தி ஏகவச்சனமா பகுவச்சனமா புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா இத்தனைய நோட்டீஸ் பண்ணிதான் அந்த விக்கிரக வாக்கியம் வந்துட்டு எழுத வேண்டியிருக்கு. அதான் இது சமான அதிகரணத்துக்கு தான் இந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் உங்களுக்கு அடுத்த வியதிகரணத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது நம்ம ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸ் நிறைய வரும், அது பார்க்கலாம். அது நல்லாவே நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் வந்து அந்த இதுல வந்து 6th சாப்டர்ல வந்து அந்த யுக்தாஹார விஹாரஸ்ய அதெல்லாம் வேற விபக்தியில எண்டாருது பிரபா. அப்புறமா அது என்ன எப்படிங்கிறது. சோ யுக்த அதுவும் அநேகமா இந்த கேட்டகரியில வரும்னு நினைக்கிறேன். அப்படியானா சொல்லுங்க பிரபா. அது சரி பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இதே ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் பதம் இருக்கு இல்லையா, அசக்த புத்திஹி அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அது வந்து நங்கி போயிடும். அசக்தங்க ந சக்தஹா அசக்தஹா அசக்தஹ புத்திஹி. ஆமா, அதுக்கப்புறம் தான் அது வந்து பகுவிரீகியா மாறுறது. அதுக்கு அடுத்ததுதான் பகுவிரீகியா கொண்டு வர முடியும். முதல்ல அசக்தாவை எடுத்துக்கணும். ஏன்னா அதுல ஒரு ஆ இருக்கு முன்னாடி இல்லையா பூமா? சோ அசக்தாவை முதல்ல எடுத்து கிளியர் பண்ணிக்கணும். ந சக்தஹா இதி அசக்தஹா. அப்புறம் அதுக்கப்புறம் புத்திஹின்னு இருக்கா. அப்போ அசக்தா புத்திஹி அசக்தா புத்திஹி. ஒரு நிமிஷம் இருங்க, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இது சும்மா அப்படிதான் ட்ரை பண்றேன்.